ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் எங்கே கலர்ஃபுல்லாக கிளம்பிட்டேன்னா இன்றைக்கி யாதவ் பர்த்டே. அதனால் இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கேக்கெல்லாம் இங்கே வாங்கிட்டு அங்கே தான் எடுத்துகிட்டு போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யாதவ் பிடிச்ச குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ், அது நார்மல் செய்கிறது தான், ஆனால் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து யாதவ் பிடிச்ச கீரை குழம்பு, பண்ணைக்கீரை செஞ்சுருக்கேன். யாதவுக்கு வந்து ஃபேவரட் இது. இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். ஸ்கூல் லீவுன்றதால அம்மா வீட்டில் விட்டுட்டுருக்கேன் யாதவை. இப்போ இங்கேருந்து போய் சர்ப்ரைஸாக வந்து யாதவுக்கு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இங்கேருந்து கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும். யாதவ் தேவையான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, சாதம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோ. பேக்கரிக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இங்கே இந்த பேக்கரி. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நார்மல் கேக், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக். சரி, எப்பயும் வந்து நார்மல் கேக் தான் வாங்குவோம். இந்த டைம் ஒரு சின்ன சேஞ்சஸ், ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் வந்து பட்டர்ஃப்ளை கேக், அது வந்து அழகாக இருந்துச்சு டிசைன். சரி ஓகே, அது செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதை விட அழகாக டபுள் ரோஸ் வச்ச மாதிரி ஒரு கேக் இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, அதையே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நேம் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை எழுதி கொடுத்தாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சேல்ஸ்மேன் ஒருத்தர் காலையில் குடியாத்தம் குமார் அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. குடியாத்தம் குமார் யாருக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து பெரிய யூடியூபர்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு டைமாவது பார்த்து கங்க்ராட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு. எப்போ பார்ப்பேன்னு தெரியல. ஒரே ஊரில் தான் இருக்கோம், ஆனால் அவரை பார்க்க முடியாமல் இருக்குது. அதுதான் பேட் லக் எனக்கு. ஈவினிங் வருவாங்க திரும்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஊரில் இருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவரை பார்க்காம வரமாட்டேன். சரி ஓகே, வாங்க நம்ம விளாக்க போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நேராக அம்மா வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் எங்கள் அம்மா வீடு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் அம்மா வீடு. நேராக வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு யாதவ் வந்து ஹேர் கட் பண்ணவே இல்லை. ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சா. ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு போய் ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டிலலாம் எப்படி தெரியுங்களா, தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுப்பில் தான் தண்ணி வைப்பாங்க எங்கள் அம்மா. அப்புறம் தண்ணி வச்சு இயற்கையாக குளித்து முடித்தாச்சு. இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது யாதவ் பிடிச்ச ட்ரெஸ்ஸு, GTF டிஷர்ட்டு. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். லாஸ்ட் இயர் கூட வந்து இந்த டிஷர்ட் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஸ்டாக் இல்லைன்றதால இந்த வருஷம் வந்து லாஸ்ட் மந்த்தே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அம்மா வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வீட்டில் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். அது இல்லாத யாதவுக்கு வந்து கேக் கட் பண்ணால் தான் அவனுக்கு அந்த ஃபுல்ஃபில்லே ஆகும் பர்த்டேனா. அதனால் அவன் ஆசைக்காக ஒரு குட்டி கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டா தான் அவனுக்கு பர்த்டே ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். சூடு வச்சுக்காத. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய பர்த்டே செலிப்ரேஷன். நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் இவ்வளோ தான். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து கேக் கட் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், ரெகுலராக வந்து பர்த்டேனா ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். இந்த டைம் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, நார்மல் கேக் வாங்கி கட் பண்ணுவோம். இந்த டைம் வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய் பாய்.